ஹாய். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பண்ணியிருந்தோம். அதாவது 2 டெஸ்ட் எழுதியிருந்தோம். ஒன்று பாசிட்டிவ் சினாரியோ, ஒன்று நெகட்டிவ் சினாரியோ 2க்கும் செக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ, இப்போ இதில் வந்து நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதில் வந்து கஸ்டம் ஃபிக்சர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒரு ஃபைல் தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் அதை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ, அதை வந்து fixer.tsன்னு போட்டு வச்சுக்கோம். ஸோ போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா பிளேரிட் லைப்ரரியில். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் கொடுத்தோம்னாவே playwright.test அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பட் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம்னா, அலியாஸ் கொடுத்து ஒரு பேர் வச்சுக்கோம். பேஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த பேஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பேஸை வந்து நம்ம டெஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கு டெஸ்ட்டை வந்து பேஸாக அலியாஸ் கொடுத்து பண்ணி அந்த பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டெஸ்ட்டுங்கிற பேருக்கு ஏன் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சும்மா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிளேரிட் இன்பில்ட்டான ஃபிக்சர் எது எதுனா பேஜு, ப்ரௌசரு, கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இல்லை, அது கூட அடிஷ்னலாக நம்ம இந்த லாகின் பேஜையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய யூடியூப் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பிளேரிட் டாக்குமெண்டேஷன் சைட்டில் போய் பார்க்கலாம். போனோன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் சின்டெக்ஸ் தான் காப்பி பண்ண போகிறேன். ஃபிக்சர்ஸ் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் தாங்க இன்பில்ட் ஃபிக்சர் பேஜ், கான்டெக்ஸ்ட்டு, ப்ரௌசர் நேம், ரெக்வஸ்ட்டு. ஸோ இது ஒன்றுக்கு ஒரு யூஸ் இருக்குது. நம்ம பேஜ் தான் யூஸ் பண்ணுறப்போ இப்போ கான்டெக்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த செஷன் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த பர்சனல்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருக்கேன்ல, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைலில் இருக்க மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதே நான் 2வது கான்டெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இதில் இருக்க எதுவுமே வந்து அதில் ஷேர் ஆகாது. அதாவது இப்போ நான் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலில் இப்போ இந்த இதில் லாகின் பண்ணிவிட்டு இதில் ஒரு இங்கே பார்த்தீங்களா அதர் ப்ரொஃபைல்னு இருக்கா, இப்போ நான் செகண்ட் ப்ரொஃபைலில் போயிட்டு அதே ப்ரௌசர் அதே யூஆர்எல்லை ஹிட் பண்ணேன்னா லாகின் ஆகாது. அது வந்து லாகின் பண்ண சொல்லி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் இது வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கானுங்க. அப்புறம் ப்ரௌசர்னால் நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தாங்க. குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸு, வெப்கிட்னா சஃபாரி, அந்த மாதிரி அந்த இது எல்லாமே. ப்ரௌசர் நேம் நான் இன்னும் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ரெக்வஸ்ட் வந்து ஏபிஐ கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ப்ரீரெக்லாம் வந்து நம்ம ஏபிஐ கால் வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து இதை டெஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கிளாஸோட நேம் வந்து என்னென்னா டு பேஜ் கிடையாது, நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ். கரெக்டுங்களா? ஸோ லாகின் பேஜ் கொடுத்துட்டோம். லாகின் பேஜ் கொடுத்துட்டு அப்படியே இங்கே லாகின் பேஜ்னு மாற்றிடுவோம். மாற்றினோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு எரர் காட்டுது, 2 இடத்துல மாற்றிட்டோம். மாற்றிட்டு நம்மளுக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஓகே, இந்த யூஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இம்பார்ட்டண்ட். அது இல்லைனா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு டைம் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறோம் இதுக்குள்ளே. ஸோ இந்த டு பேஜை வந்து ரீநேம் பண்ணிடுவோம். அதே பேரில் வச்சுக்கிட்டோம்னா இப்போது லாகின் பேஜ் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளோட அந்த கஸ்டம் ஃபிக்சர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சின்டெக்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டை வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லி அலையாஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் நம்மளோட கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டுங்கிற பேர்லேயே நம்ம வந்து ஒரு கான்ஸ்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்போர்ட் பண்ணலன்னா நம்மளோட டெஸ்ட்டில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேஸ்ன்னு இந்த இது பண்ணதை இந்த டெஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கெலாம் வந்து ஒரு புது லாகின் பேஜுங்கிற ஒரு ஃபிக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ரன் டைமில் நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பிளேரைட்டே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெக்ட் பேஜ் நம்ம யூஸே பண்ணல. ஸோ அதனால தான் லைட்டாக க்ரே அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம பிளேரைட் டெஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து டெஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்சருக்குள்ளே போய்ட்டு நம்மளோட ஃபிக்சர் இருக்கலாம் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த சேஞ்சுமே ஆகலை. ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேஜை தூக்கி விட்டு நான் இப்போ லாகின் பேஜ் நடிச்சேன்னா இப்போ பாருங்கள் அதுவே வந்துருச்சு.
ஓகேவா? ஸோ இது டூப்ளிகேட் ஐடென்டிஃபையர்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? சேம் வே இதையும் இப்போ தூக்கி விட்டாச்சு. சேம் கோடு, பட் நான் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் வந்து இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம 10 பேஜில் க்ரியேட் பண்ணணும், 10 பேஜ் யூஸ் பண்ணணும் நம்மளோட டெஸ்ட்டில் உள்ள அப்படின்னா, நம்மளுக்கு 10 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டியதில் 10 இம்போர்ட்டும் தேவையில்லை. ஸோ ரெடிமேடாக இது வந்து பிளேரைட் வந்து பிளேரைட் டெஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ஒரு நான் டெஸ்ட் ரன் கூட பண்ணி காட்டுறேன். ரெண்டு டெஸ்ட் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்று பாஸ் ஆயிடுச்சு, ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எரர் போட்டு பார்த்தோம்ல, ஸோ இன்வாலிட் கிரெடென்சியல்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ மறுபடியும் சாஸ் டெமோக்குள்ளே போனோம்னா அது இன்வாலிட் கிரெடென்சியல் சினாரியோலே வராது, இன்வாலிட் யூசர் சினாரியோவில் தான் வரும். கரெக்டுங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மாற்றிடும். யூசர் நேம் லாக்ஸ் இன் வித் இன்வாலிட் கிரெடென்சியல்ஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே டெஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி வித் இன்வாலிட் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துருவோமா? யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துருவோம், பாஸ்வேர்டு மட்டும் தப்பாக கொடுத்துருவோம். ஸோ யூசர் நேம் என்னது? ஸ்டாண்டர்ட் யூசர் கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டில் சீக்ரெட் சார்ஜ் 1ன்னு போட்டுருவோம். ஸோ 1ன்னு போட்டு இப்போ அதை மேனுவலாக செக் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, இப்போ வந்து இந்த எரர் வருது, do not match any. ஓகே, இதுலேயும் அதுதான் வரும் போல், சேம் எரர் தான். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் do not match any சர்வீஸ். ஓகே, அதுதான் நெகட்டிவ் சினாரியோ போலங்க. ஓகேவா? நான் எதுக்காகனா அந்த எரர் மெசேஜ் ரீயூசபிளாக போட்டோம்ல, ஸோ லாக்டு யூசர் போட்டு பார்ப்போம், அதுக்கு வேறு மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருதா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசர் லாக்ஸின் வித் லாக்டு யூசர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். போட்டு ஸ்டாண்டர்ட் யூசரில் லாக்டு யூசர், ஸோ இங்கே லாக்டு யூசர் இருக்கா, போட்டு சீக்ரெட் சார்ஜ் இருக்குது, அதுவே போடுவோம். போட்டோன்னா எரர் மெசேஜ் என்ன? இந்த எரர் மெசேஜ் நம்மளுக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ரீயூசபிள் ஃபங்க்ஷன் போட்டதுனால நான் இப்போது இன்னொரு அஃபைட் எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் போட வேண்டியதில்லை. டைரெக்டாக நான் அந்த மெசேஜை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா? டன், 3மே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கோடை எப்பயுமே க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ இது ரெண்டையுமே கூட நம்ம ஒரு மெர்ஜ் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஒரு லூப்பில் வச்சு மெசேஜை மட்டும் மாற்றிடலாம். ஸோ அந்தளவு காம்ப்ளெக்ஸாக இப்போ நம்ம போக வேணாம். ஒரே டெஸ்ட் கேஸில் நீங்கள் ரெண்டையுமே எழுதலான்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு இப்போ வேண்டாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்ததே இல்லைல்ல, நம்ம இந்த ரிப்போர்ட்டை ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணியும் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா இந்த பிளேரைட் ரிப்போர்ட் ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் கிளிக் அடிச்சோன்னா லைவ் சர்வர், ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு வருதா? சப்போஸ் உங்களுக்கு லைவ் சர்வர் இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் லைவ் சர்வர்னு அடிச்சிங்கன்னா இது வரும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு இந்த ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் அடிச்சு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் கேஸோட டைட்டில் இங்கே வந்துடுச்சு ரிப்போர்ட்டில். அப்புறம் எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு, ஃபெயில்டு, ஃப்ளேக்கி எல்லாமே வந்துருச்சு, டீட்டெயிலாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை, எல்லாமே ஒரு க்ரீன் செக் பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. எந்தெந்த ஸ்டெப்புங்கிறது கொஞ்சம் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? பட் இதுவும் இங்கே நம்மளோட டெஸ்ட் கேஸில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? லாகின் பேஜ் டாட் லாகின்னு போட்டிருக்கோமா? அந்த டீட்டெயில் எங்கேயுமே இங்கே இருக்காது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் உங்களோட பிளேரைட்டோட ஏபிஐஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம போட்ட கஸ்டம் இது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டெப், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வந்து ஃபெயில் ஆகுது, அதை வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணி விட்ருவோம். ஒரு எக்ஸ்ட்ரா எஸ்ஸை ஆட் பண்ணிட்டு நம்மளோட ட்ரேஸ் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் டீபக்கிங் பர்பஸ்க்காக. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேஸ் வந்து ஆன் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி எல்லா ஃபெயிலுக்குமே
எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து ட்ரேஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ட்ரேஸ் ஃபைல் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா சிஸ்டமில் மெமரி கூட ஃபுல்லாயிரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து புது ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வியூ ட்ரேஸுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ் ஆன டெஸ்ட்டுக்கு நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனோட யூஸ் என்ன? நம்ம வேணால் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, என்ன நடந்திருக்குன்னு வேணால் பார்த்துக்கலாம். பட் நம்மளோட ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் சைட்னு வரும்போது 3000 டெஸ்ட் கேஸ், நாட் 3000, மேபி ஒரு 1000 டெஸ்ட் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபோல்டரோட சைஸ் மட்டும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக ஒரு 3 இது இருக்கா, 3 டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது. இப்போ இதோட சைஸை மட்டும் பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. 3 டெஸ்ட் கேஸுக்கு 3.4 MB தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது நம்ம 2 ஸ்டெப்பு தான் போட்டிருக்கோம். பட் ஒரு 5 மினிட்ஸில் ரன் ஆகிற மாதிரி டெஸ்ட் கேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் வந்து 100 MB அந்த மாதிரிலாம் போயிடும். ஸோ அதனால் இப்போ டிஃபால்ட் வந்து அதை வந்து ட்ரேஸை வந்து ஆன் ஃபஸ்ட் ரீட்ரைன்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போனோன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அமைச்சோம்னா இது இத்தனை மெனு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் ஃபஸ்ட்டு ரீட்ரைன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம ரீட்ரை வந்து ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ரீட்ரை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஒரு ரீட்ரைஸ் கொடுத்துருவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஃபெயிலான டெஸ்ட் கேஸை மட்டும் ஒரு தடவை ரீட்ரை பண்ணோம். சப்போஸ் செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளேக்கின்னு போட்டுருவீங்க. இங்கே வந்து ஃப்ளேக்கின்னு ஒரு கவுண்ட் வந்து வந்துடும். பட் பாஸ் ஆன மாதிரி தான் அதுவும். ஸோ நம்ம ஏதோ இன்டர்மீடியட் டெஸ்டிங்னால அது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 கொடுத்துட்டோம், ரீட்ரை 1ன்னு கொடுத்துட்டோம். இங்கே ட்ரேசஸில் வந்து ஆன் ஃபஸ்ட்டு ரீட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் வந்து 3.47 MB அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை மறுபடியும் ரீரன் பண்ணலாம். ரீரன் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ இருக்காது. npx playret டெஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 MB அது கம்மியாக இருக்கும். 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிரும், அது க்ளோஸ் ஆயிரும். ஃபெயில் ஆனது கொஞ்சம் செகண்ட் ஒரு டைம் அவுட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ரீட்ரை ஆகுது. இப்போ கமெண்ட் ப்ரௌண்டில் பார்த்தோம்னா ரீட்ரை ஆஸ் 1, இது ஃபஸ்ட்டு ரீட்ரை அப்படிங்கிறத காட்டுது. ஓகேங்களா? ஸோ 5 செகண்ட்ஸ் இது வெயிட் பண்ணுங்கள். அந்த எலிமெண்ட் வந்து அந்த விசிபிளாக இருக்குது. இப்போ 5 செகண்ட்ஸ் வரலை, அதனால் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ ட்ரேஸுங்கிறது இங்கெல்லாம் இல்லை. ஸோ பாஸ் ஆனதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வியூ ட்ரேஸ்? அப்படியே சொன்ன மாதிரி, ரைட்? ஸோ இப்போ இதில் ஓப்பன் பண்ணனா என்ன எரருங்கிறது காட்டுது. நம்ம இந்த எலிமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் அது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இது இல்லை. எங்கேடா ட்ரேஸை காணோம் அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்டான்னு கேட்டால் இல்லை. நம்ம ரீட்ரை, இது ஃபஸ்ட்டு ரன்னு, இது செகண்ட் ரன்னு. செகண்ட் ரன்னில் கீழே போனோம் அப்படின்னா இந்த ட்ரேஸ் வந்துடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரேஸ் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல ஃபெயில் ஆன இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் டு பி விசிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே வந்து கீழே வந்தோன்னா காலில் வந்து பார்த்தோன்னா இந்த எரர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டு பி விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போட்டிருக்காங்க. எரர் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட், அப்புறம் இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் டு பி விசிபிள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்த லொக்கேட்டர். ஓகேங்களா? இப்போ இது எப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் லொக்கேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வரலை. ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே லைட்டாக கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸில் எஸ்ஸே கிடையாது. அப்போ ரிமூவ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஹைலைட் ஆகுதா ஸ்க்ரீனில். இப்போ காணாமல் போயிடுச்சா, இப்போ ஹைலைட் ஆகிடுச்சா? ஓகேவா? ஸோ இது மூலமாக என்ன தெரியுது, நம்ம போட்ட எக்ஸ்பெக்டட் மெசேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்ன பிரச்சனையாக இருக்கும், எதர் டெவலப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட் டைம் எழுதுகிற டெஸ்ட் கேஸாக இருந்தால் ஒரு எஸ் வந்து நம்ம தெரியாமல் போட்டுட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேஸை வந்து நம்ம நல்லா வந்து டீபக்கிங்காக யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் காலில் இந்த மாதிரி இருக்குது, லாகில் வந்து என்ன இதனால வெயிட் பண்ணுச்சுன்னு சொல்லி வரும். எக்ஸ்பெக்டட் டைம் அவுட் ஆயிடுச்சு, அடுத்து எரர்ஸ் இருக்குது, எரர்ஸில் போனோன்னாலும் தெளிவான டீட்டெயில் இருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இங்கே காப்பி ப்ராம்ப்ட் இருக்குது, இதை காப்பி பண்ணோம்னா நம்மளோட ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா ChatGPT அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணோன்னா அது அதை பண்ணி டீபக் பண்ணோம். இது கன்சோல், நம்மளோட வெப்சைட்டோட கன்சோல்.
அப்புறம் இதெல்லாம் ஏபி கால்ஸ் என்னென்ன கால்ஸ் மேடாச்சு அப்படிங்கிறத சொல்றது பற்றி இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். சோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் நம்மளுக்கு ஃபெயிலாக இருக்கா, இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணுச்சுங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளோட டெஸ்ட்டில் 2வது லைன் இதை வந்து கால் பண்ணியிருக்கு. அந்த லைனில் இப்போ நம்ம இங்கே மேலே போனோம் அப்படின்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன். சப்போஸ் இது இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது இங்கே 3வது ரோவாக இங்கே ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா. அப்புறம் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸு அந்தந்த டைமில் என்னென்ன ஸ்க்ரீன் இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் இது நீங்கள் கிளிக் பண்ண என்ன ஆகுதுங்கிறத காட்டுது. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது பிஃபோரு, இது ஆஃப்டரு. ஓகேவா. ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் எம்டியாக தான் யூசர் நேம் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா குணான்னு சொல்லி நேம் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் வேறு என்ன, அப்புறம் நம்மளுக்கு சரி ஓகே அடுத்த டெஸ்ட் கேஸுக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து எதாவது லொக்கேட்டர்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எதாவது ரன் பண்ண டெஸ்ட் கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட ட்ரேசஸ் இருந்துச்சு அப்படின்னா இதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிக் லொக்கேட்டர்னு வருதா. ஸோ இதில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வேணுங்கிற லொக்கேட்டர் அது இதெல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் கூட காட்டும். பட் நாட் ஆல் த டைம் இட் வில் பி யூஸ்ஃபுல், பட் சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க். பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது. கெட் பை ரோலில் வச்சு இந்த டெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த லொக்கேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். கெட் பை ரோல்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்களா அந்த இது. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது. ஸோ இது இல்லாமல் யூஐ மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க செலினியமில் வந்து ரெக்கார்டரா இன்னொன்று இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து யூஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது வந்து யூஐயில் கோடு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக யூஸே பண்ணக்கூடாது இன்டர்வியூலலாம். ஆனால் கேட்டான்னா கோடு ஜென் இருக்குது பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா. கோடு ஜென்னை போட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெக்கார்டு பண்ணி தான் அவன் போடுவான், அவனுக்கு பெருசாக தெரியாதுன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சா, இப்போ நான் பண்ணுற ஆக்ஷனுக்கு உண்டான கோடெல்லாம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த யூஆர்எல் ஹிட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மட்டும்தான் நான் அதை போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிடாதீங்க. இன்டர்வியூஸ் கேட்டாங்கன்னா மேபி ஏதாவது லொக்கேட்டர் சைடில் ஏதாவது ப்ளே பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். பட் 99% நம்ம யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணதையுமே இது என்ன லொக்கேட்டருங்கிறது காட்டுது. நான் இப்போ கிளிக் பண்ணி வேல்யூ ஃபில் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக நம்ம ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இங்கே பாருங்கள் கிளிக்கு அப்புறம் ஃபில் வருது. நம்மளுக்கு அது தேவையே இல்லை, கிளிக்கே பண்ண வேண்டியதில்லை. என்ன சொல்கிறது, டைரெக்டாக ஃபில்லே யூஸ் பண்ணோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் கிளிக்கு ஃபில்லெல்லாம் வருதா. நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம், நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போமா. ஸோ இப்போ பாருங்கள் காப்பியும் பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரியலையாங்கிறதும் தெரியல, பட் காப்பி பண்ண முடியல. ஓகேங்களா. நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுக்கும் அதை எழுதிட்டே இருக்கோம். நான் பண்ணுற பேக் ஸ்பேஸு எம்டி ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் அதையெல்லாம் போட்டு வச்சுருக்கு. பாஸ்வேர்டு தப்பாக டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். secret _ SAUCE. ஓகே லாகின் ஆயிடுச்சு. இப்போ அந்த லாகினுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப் எழுதியிருக்குன்னு. ஓகே நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணுங்கிற ஸ்டெப்பை கூட எடுத்துக்கலாம். பட் அகெயின் நான் சொல்கிறேன் லொக்கேட்டர் வந்து நம்ம இதில் இருந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். இந்த பேஜில் எவ்வளோ ஆட் டு கார்ட் பட்டன் இருக்குது, நிறையா பட்டன் இருக்கா. இப்போ நான் போட்டதையும் அது nth வச்சு எடுக்கும் பாருங்கள். ஓகே இது வேறு ஏதோ வச்சு எடுக்குது. ஆட் டு கார்ட் ஸ்லாப்ஸ் பேக் பேக் அப்படின்னு சொல்லி போடுது. ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம டேட்டா டெஸ்ட்டுங்கிற அந்த லொக்கேட்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் நேம். ஆட் டு கார்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும் போல். அடுத்த 2 இதுக்கும் வந்து பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் -2 கார்ட், அப்புறம் சாஸ் -லேப்ஸ் பைக் லைட். ஸோ ஆட் டு கார்ட்டில் ஹைஃபன் போட்டிருக்காங்க ஸ்பேஸுக்கு பதிலாக, அப்புறம் ப்ராடக்ட் நேமில் ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. பட் இது வந்து நம்ம கால்குலேட்லாம் பண்ணிகிட்ருக்கணும். இங்கே பாருங்கள் இங்கே ப்ராக்கெட்லாம் வருது ரைட்டா.
ஸோ நம்ம இவ்வளோலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து வேறு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கும், இல்லை வந்து நம்மளே வந்து வேறு மூட்லையும் கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே நம்ம வந்து ஏன்னா ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம அது வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, பிக் லொக்கேட்டர் இருக்கான்னு பார்க்கலாம். பிக் லொக்கேட்டர் நம்ம எடுத்து செக் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியா? ஓகே, லொக்கேட்டர் இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஆட் டு கார்ட் பட்டன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லொக்கேட்டர்னு போடுவோம். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம், செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 10-15 ஐட்டம் வந்து இதாகுது. ஸோ நான் இங்கேருந்து டீபக் இன்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. ஓகே, இன்ஸ்பெக்ட் ஆகுது, நல்ல வேலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்டு லெவலில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது, இது வந்து ஃபுல் லிஸ்ட்டு. இது வந்து ஓகே, நான் இதை வந்து கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் லிஸ்ட்டு. மேபி நம்ம வந்து பெருசு கூட பண்ணிக்கலாம். ஃபுல் லிஸ்ட்டுமே இதில் வருது. ஓகேவா? இது வந்து இன்வென்ட்ரி ஐட்டம், டேட்டா டெஸ்ட் இன்வென்ட்ரி ஐட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது பண்ணேன்னா அத்தனையுமே இன்வென்ட்ரி ஐட்டம் அப்படிங்கிற டிவ் டேக்கில் தான் இருக்குது. நான் இப்போ இதை ஹோவர் பண்ணும்போது அந்த ஹோல் பாக்ஸும் வந்து ஹைலைட் ஆகுதா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லொக்கேட்டரில் போட்டு சிஎஸ்எஸில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே வந்து ஐடென்டிஃபை ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். ஸோ இதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபில்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஹேஷ் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சாஸ் லேப்ஸ் பேக் பேக்குன்னு கொடுக்கலாம். சாஸ் லேப்ஸ் பேக் பேக். இது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேது. மேபி செகண்ட் எலிமெண்ட்டு போட்டு பார்ப்போம். சாஸ் லேப்ஸ் அது என்னங்கிறது செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செகண்ட் நம்ம அடிச்சிருக்க ப்ராடக்டோட அந்த இது மட்டும் லொக்கேட்டர் மட்டும் இந்த இது மட்டும் கிரிட்டு மட்டும் ஹைலைட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆட் டு கார்ட் பட்டன் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது ஆட் டு கார்ட் பட்டன், ப்ரைஸ் பார். இப்போ இதுக்குள்ளே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டு பார்ப்போம். பட்டன் அதையும் கூட என்ன பண்ணலாம், கெட் பை ரோலில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்ணிச்சா? ஸோ இது உங்களுக்கு வந்து மேபி காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், பட் திஸ் இஸ் அ பெட்டர் வே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல் கார்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ 4-5 கார்டு ஐடென்டிஃபை ஆகுது. அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த கார்டை மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்க பட்டனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இது நம்மளுக்கு தேவையே இல்லை. அடுத்து நம்ம இன்னொரு டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஸோ அந்த டெஸ்ட் கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? ஸோ ஒரு ஹோம் பேஜ் .ts அப்படின்னு சொல்லிட்டு கேமல் கேஸ் எப்படின்னு வச்சுக்கோங்க, பாஸ்கல் கேஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஹோம் பேஜ் கொடுத்தாச்சு. எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு என்னது, ஒரு பேஜ் வச்சுக்கிறோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டரில் அதை அசைன் பண்ணுறோம். this dot page equal to page அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். கொடுத்துட்டு பேஜில் எரர் காட்டுது. ஸோ ஓவர் பண்ணால் அதுவே என்ன இம்போர்ட் பண்ணுங்கிறத காமிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் ஐட்டம் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஆட் ப்ராடக்ட் டு கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு இங்கே ப்ராடக்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்குவோம். வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம கஷ்டப்பட்டு எழுதின அந்த இதையை தூக்கி await this dot page dot locator கிடையாது, நம்ம எழுதின அந்த லொக்கேட்டர் இருக்கியா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு டாட் கிளிக்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டீபக்கிங் எப்பயுமே முக்கியம். ஓவர் பண்ணோன்னா என்ன சொல்லுது, await expressions are allowed only within async function அப்படின்னு சொல்லுதா. சொன்னது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இதில் போய் ஏசிங்க்கு போட்டுடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ணோம், ஃபிக்சர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணோம். ஹோம் பேஜ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் பண்ண மறந்துட்டோமா. ஓகே, ஏன் ஆட்டோ சஜஷன் வரலன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கமா கொடுத்து ஹோம் பேஜ் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஹோம் பேஜை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ இங்கே ஏன் வந்து நம்ம இந்த ஹோம் பேஜ் இந்த லாகின் பேஜ்னு இருக்க அதே பேர்லேயே வந்து நம்ம ஸ்மாலர் கேஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு இப்போ நான் இதை வந்து லாகின் பேஜ்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஸ்க்ரீன் 1 அப்படின்னு கொடுத்தோன்னா வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்கள் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த ஸ்க்ரீன் 1 இந்த டெஸ்ட் ஃபைலில் யூஸ் பண்ணியிருப்போமா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் 1ஓட கோடு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தலையை வலிச்சிரும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் இதே பேரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. அதனால் ஆக்சுவலாக டைரெக்டாக அப்படி என்னால் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், அந்த ரீசன்ஸாக தான். ஓகேவா. ஓகே, அடுத்து இன்னொரு டெஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் இன்னொரு இது கூட பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு யூசர் adding an item to cart அப்படின்னு சொல்லி போட்டலாம். போட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஹோம் பேஜில் தானே இருந்துச்சு. ஸோ ஹோம் பேஜ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வெயிட் ஹோம் பேஜ் டாட் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுக்கணும். இதுவே கொடுப்போம், நம்ம டெஸ்ட்டாக அடிக்கும்போது அது ஒர்க் ஆகலை இல்லையா. ஸோ இதையும் கொடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஒர்க் ஆனதை கொடுத்துருவோம். ரெண்டையுமே ஆட் பண்ண முடியும் நம்மளால் அட்டன் டைமில். ஸோ அதனால் ரெண்டையுமே கொடுத்துருவோம். ஸோ ஒன்றுக்கு ஒர்க் ஆகி இன்னொன்றுக்கு ஒர்க் ஆகலைன்னா அதில் ஏதோ ப்ராஜெக்ட் லெவலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, நம்ம இப்போ 4 டெஸ்ட் கேஸையும் உட்காந்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா npx playwright test grepன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேங்க. grep யூனிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். grepங்கிறது ஃபில்டர் பண்ணுறதுங்க. மேக்ஸ் யுவர் நோ டெஸ்ட் ஃபவுண்ட். ஓகே, இதில் வந்து டெஸ்ட் கேஸ் 1ன்னு வச்சுக்கோம், ஒரு யூனிக்கான கேஸ் மட்டும். ஓகேவா. ஸோ போட்டுட்டு ஓகே, 2 ஐஃபோன் போடுறதுக்கு பதிலாக 1 ஐஃபோன் போட்டேன். இது பார்சல் மேட்ச் தாங்க, அதனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ அந்த டெஸ்ட் மட்டும் ஒர்க் ஆக போகுது. லாகின் ஆகிடுச்சு. ஓகே, பாஸும் ஆயிடுச்சு. மேபி யூஐ மோடில் ஏதோ பிரச்சனை. ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ்லையும் பார்த்தோன்னா நம்ம லாகின் பண்ணிகிட்டே இருக்கோம், பார்த்தீங்களா. ஓகேவா. ஸோ இது நெகட்டிவ் இது 2 பாசிட்டிவ் சினாரியோ. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் சினாரியோ. பட் அகெயின் என்டையர் டெஸ்ட் சூட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், கரெக்டுங்களா. ஸோ அது வந்து அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம தூக்கிடலாம் ஆக்சுவலாக. யூஆர்எல்ல ஹிட் பண்ணோன்னாவே லாகின் பேஜுக்கு போயிடும். ஏன்னா எதுக்கு நம்ம எல்லா தடவையும் லாகின் பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். காட்டிட்டு அப்படியே போக போக அப்படியே டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லித்தரேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணோம். பை.